ஆமாண்ணே, அதேதான். இந்த இடத்துல நான் ஒரு 2 அட்வான்டேஜா என்ன பாக்குறேன் அப்படின்னாக்கா, எனக்கு வந்து ராயன் வந்து ஓட் பேங்கிங்ல ரொம்ப கம்மியா இருக்காரு. அதனால எனக்கு ராயன் தான் உள்ள வரணும் அப்படிங்கிற ஒரு தாட்டும் இருக்கு. பிகாஸ் அவர் உள்ள வந்துட்டாருனாலே முத்துக்குமருக்கான அந்த வின்னிங் பொசிஷன் வந்துட்டு ஒரு 60%, 65% வரைக்கும் கன்ஃபார்ம் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவருக்கு ஈஸியா போயிடும் அந்த வழி. பிளஸ் எனக்கு அவர் மேல அவர் வந்து ரொம்ப முத்துக்குமரனவே டார்கெட் பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா, அதுவுமே வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் முத்துக்குமரனுக்கு அகெயின்ஸ்டா எடுத்த எல்லா விஷயமே வந்துட்டு முத்துக்குமரனுக்கு பாசிட்டிவா தான் போயிருந்திருக்கு. அந்த வீட்டுல யாரா இருந்தாலும் சரி, அது வந்து மறுபடியும் ராயன் வின் பண்ணி போய் அவரை வந்து டார்கெட் பண்ணாரு அப்படின்னாக்கா, இதுவுமே முத்துக்குமரனுக்கு பாசிட்டிவாவே அமையும் அப்படிங்கிறது என்னோட என்னுடைய நம்பிக்கை. பட் அதுதான் உங்ககிட்ட கேட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். சோ நான் கரெக்டா யோசிச்சிருக்கேன் நம்புறேன். தேங்க்யூ. இதுதான் கேட்கணும்னு நினைச்சிருந்தேன். சார் இந்த பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ண அடுத்த ஸ்பீக்கர் போறதுக்கு முன்னாடி நம்ம இந்த இது பேசணும்ல சார், ட்விஸ்ட். இதுல இன்னொன்னு இருக்கு சார். ஒரு டாஸ்க்கு வந்து இவங்க பாயிண்ட்ஸே கொடுக்கல. அப்படியா? ஓகேவா? ஆமா, ஒரு டாஸ்க். ஏன்னா அதுலதான் விஷாலுக்கும் அருணுக்கும் அடிபட்டுச்சுன்னு சொல்லி பாயிண்ட்ஸ் கொடுக்காம ட்ரம் டாஸ்க். ஓகேவா? இதுல நான் இதையும் யோசிக்கலாம் சார். இப்போ ட்ரம் டாஸ்க்ல வந்து எல்லாரும் விளையாடுனாங்க. அந்த டாஸ்கோட எண்ட்ல எப்படின்னா 5 பேருக்கு பாயிண்ட் 5 4 3 2 1 அப்படிதான் நினைக்கிறேன். ஒருவேளை வந்து அந்த டாஸ்க், ஏன்னா அந்த டாஸ்க் கன்சிடர் பண்ணாதான் 10 டாஸ்க். அந்த டாஸ்க் கன்சிடர் பண்ணி அந்த டாஸ்க்ல வந்து 4 போட்டோஸும் யார் யார் வச்சிருந்தாங்களோ 4 கார்ட்ஸும் அவங்களுக்கு எல்லாருக்கும் 5 பாயிண்ட் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மற்றவங்களுக்கு எல்லாம் பாயிண்ட்ஸ் கிடையாதுன்னு சொன்னாங்கன்னா அப்பவும் இந்த ரிசல்ட் சேஞ்ச் ஆகும். 100% சேஞ்ச். ஏங்க இந்த பாயிண்ட் எனக்கு தெரியவே தெரியாதுங்க. இது சம பாயிண்ட்டுங்க. அப்பா இவங்க 2 பேரோட போட்டோ இருந்துச்சா? முத்துக்குமரனும் 1 போயிடுச்சு, 2 போயிடுச்சு. இவந்தும் வந்து 1 2 போயிடுச்சு. யாரு? ஆமா, ரயான்து 1 மட்டும் போயிருந்தது. ரயான்து 3 கிளிப். ரயானுக்கு 1 மட்டும் தான் இருந்துச்சு. ரயானுக்கு 1 மட்டும் தான் இருந்துச்சு. 2 இருந்துச்சு. கண்டிப்பா 2 கண்டிப்பா இருந்துச்சு, அது தெரியும். 2ஆ 3ஆன்றது தான் எனக்கு தெரியல. ஆனா வந்து அந்த இடத்துல முத்துக்குமரனுக்கு 1 தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். முத்துக்குமரனுக்கு 1. ஆனா அதை வச்சு பேஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த இடத்துல வந்து தீபக், மஞ்சரிக்கு எல்லாம் எல்லாமே இருந்தது ஃபுல்லா. அப்ப என்ன பண்ணலாம்னா இந்த பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, இப்ப அந்த 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 டின்னர் டைமுக்கு கொடுத்த மாதிரி அந்த பாயிண்ட் ஷேரிங்க இப்ப இவங்க 2 பேருக்கான பாயிண்ட்ஸ் வந்து விளையாடாம போன அந்த பாயிண்ட்ஸை ஷேர் பண்ண சொல்லலாம்ல இப்போ. நீங்க நம்ப மாட்டீங்க, நான் இப்பதான் விஜய்க்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணேன். நான் இதை தான் சொன்னேன். நான் இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா பிக் பாஸ் என்ன அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா, ரிசல்ட் நாளை அறிவிக்கப்படும்னு ரிசல்ட்னு மென்ஷன் பண்ணார். இப்போ இதுக்கு முன்னாடி உள்ள சீசன் ஃபுல்லாவே வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, இவங்க தான் ஆயிடும், அந்த டிக்கெட்டை வந்து கமல் சார் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் போகும். ஆனால் ரிசல்ட்னு மென்ஷன் பண்ணும்போது நான் 2 விஷயம் எனக்கு டவுட் வருது. 2 விஷயம் இப்படி நடக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு. மேபி என்னோட அசம்ஷனா கூட இருக்கலாம். ஒன்று, உங்களோட பாயிண்ட்ஸை வந்து நீங்க வந்து யாருக்காவது ஒரு ஆளுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கலாம். இல்லை அப்படின்னா, ஏன்னா எனக்கு குறும்படம் போட்டு ரயானுக்கு டிடிஎஃப் தராம அப்படி பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணா அப்பவே டாஸ்க நிப்பாட்டி இருக்க வேண்டியதானு ஒரு குறும்படத்தோடைய நீடு அவருக்கு இல்லைன்னு சொன்னா ஜஸ்டிஃபை பண்ணதான் காமிக்கிறோம். காட்டணும். இப்ப குறும்படத்தை போட்டுட்டு அவருக்கு கொடுக்க கூடாது. அப்படி ஒருவேளை கொடுத்துட்டோ அவருக்கு குறும்படம் போடக்கூடாது. அவருக்கு கொடுக்கறது முடிவு பண்ணிட்டா குறும்படம் போடவே மாட்டாங்க. அதான் சொல்றேன். அதனாலதான் என்னுடைய இதுல வந்து குறும்படம்ன்ற ஒரு ட்விஸ்ட்ன்றதுல குறும்படமே மைண்ட்ல இல்ல. ட்விஸ்ட்ன்றது நான் மறுபடியும் சொல்றேனே, ட்விஸ்ட்ன்ற வார்த்தை வந்து ரிசல்ட்டோட வின்னர் டிசைட் பண்ற ட்விஸ்டா, வின்னர் டிசைட் ஆயிட்டாரு இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்கு அப்படின்றது ட்விஸ்டா? இல்ல, எனக்கு என்னன்னா ரிசல்ட் நாளை சாட்டர்டே தெரியும் அப்படின்னு சொல்றதே வந்துட்டு, யாராச்சும் ஒருத்தர் அந்த ஃப்ரேஸ அப்படியே சொல்லுங்களேன். எப்படி சொல்லிருப்பாங்களோ அப்படியே சொல்லுங்களேன். என்னன்னு சொல்லிருப்பாங்க சார்? நான் சொல்றேன் சார். ரிசல்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு, ஆனா அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு அப்படின்றாங்க. ரிசல்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு ஆனா அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்குன்றாங்க. அப்போ நீங்க பாக்குறது ரிசல்ட் என்னன்றதுதான் அதோட அதர் வே அரவுண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். வேற என்ன இருக்கு? இப்ப ரிசல்ட் ரெடி ஆயிடுச்சு,
அப்படின்னா நாங்க அது நீங்க சொல்லவே தேவையில்லை, எங்களுக்கே தெரியுது. நீங்க அனௌன்ஸ் பண்ணாதான் அது ரிசல்ட்ன்றது கிடையாது. ரிசல்ட்ல சேஞ்ச் இருந்தா தானே அந்த ரிசல்ட். இப்போ டை பிரேக்கரான ஒரு சுச்சுவேஷன்ல ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணா இட் மேக் சென்ஸ். கரெக்ட்டுங்களா? ஒரு ஒரு பாயிண்ட் ஈக்குவல்ல இருக்கும், அதனால ரிசல்ட்ஸ்க்காக வெயிட்டிங்னு சொன்னா இருக்கு. ஆப்வியஸா ரொம்ப அப்ராப்ரியேட்டா யூனிக்கா அவன் மட்டும்தான் அந்த பாயிண்ட்ல நிக்கிறான், வேற யாருமே கிடையாது. ரிசல்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு, அனௌன்ஸ்மெண்ட்ல ட்விஸ்ட் இருக்கு அப்படின்னும் போது ரிசல்ட் நீங்க பார்த்தது இல்லைன்றது தானே ஒரே கன்வேடு மீனிங். இதுக்கு வேற ஏதாவது மீனிங் இருக்கா? இதுக்கு வேற எந்த மீனிங்கும் இல்லைன்றதா சார் என்னோட எதுவுமே. இதுக்கு வேற எந்த மீனிங்குமே இல்லை. ஓகே சார் இதுல நான் இப்ப இந்த ட்ரம் டாஸ்க் சொன்னேன்ல, ஆனா அதுலயுமே ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு. இப்போ அவங்க ட்ரம் டாஸ்க் வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு வச்சிருந்தாங்கன்னா அதை முதல்லயே கன்சிடர் பண்ணிருக்கணும். ஏன்னா அதை கன்சிடர் பண்ணிருந்தாங்கன்னா முதல்லயே அந்த கடைசி டாஸ்க வந்து இவங்கள விஷாலோ அருணோ இவங்கெல்லாம் ஆடுறதுக்கான சான்சஸ் இருந்திருக்கும். ஏன்னா அவங்க எல்லாம் ஜீரோன்னு சொல்லி லாஸ்ட் டாஸ்க் வந்து ஆட விடாம பண்ணிடுறாங்க. இவங்க யாருமே ஆடல, ஜீரோல இருக்கிறவங்க. அப்படி பார்த்தா அந்த ட்ரம் டாஸ்க்ல வந்து விஷாலுக்கு அருணுக்கு இவங்களுக்கு எல்லாம் 4 கார்ட்ஸ் இருக்கு. ஸோ அப்ப அவங்களோட பாயிண்ட்ஸ் 5 பாயிண்ட் இருந்ததுன்னா கடைசி டாஸ்க் விளையாடி இருப்பாங்கல்ல. இருக்கலாம் இருக்கலாம். பட் புரியல சார், ஓவராலா இவங்க என்ன தாட் வச்சிருக்காங்க என்னன்றது வந்து தெரியும் நினைக்கிறேன். இவங்க ஃபினாலே டாஸ்க்கு விளையாண்டுட்டு ஆனா வேடிக்கை பார்த்தவங்க எல்லாம் உட்கார்ந்து ரிசல்ட் யோசிக்க வச்சுட்டாங்க பாத்தீங்களா. ஜெயிச்சும் பிரயோஜனம் இல்லைன்றது தான் சார். இல்ல, எனக்கு ஒரு சின்ன டவுட் என்னன்னா, லாஸ்ட் டைம் பிரதீப் வச்சு ஒரு நெகட்டிவ் ஹைப் கொண்டு வந்தாங்க. அது மாதிரி மேபி ரெஹானை எடிட் பண்ணிட்டு ஒரு நெகட்டிவ் ஹைப் கொண்டு வருவாங்க சீசன் எண்டுக்காக. எவிக்ட் ஆறது வந்து ப்ராபப்ளி பப்ளிக் ஓட்டிங் அப்படின்ற பாயிண்ட்ல க்ளோஸ் பண்ற வேண்டிதான். இதை நீங்க நெகட்டிவ்னு கூட கொண்டு வரணும்ன்ற அவசியம் இல்லை. அவரை நீங்க எலிமினேட் பண்ணிட்டீங்கனாலே பீப்புள் டசன்ட் ப்ரையாரிட்டைஸ் அப்படின்ற அந்த ஆங்கிள் போயிடும். அது ஏன்னா நீங்க நெகட்டிவ் இம்பாக்ட் கிரியேட் பண்ணி தான் பண்ணணும்ன்றது இல்லை. அது ஈஸி ஆயிடும்ல. உங்களுக்கு எவிக்ஷனுக்கு ஆல்ரெடி ரூட் மக்கள் ஓட்டுனால வந்திருக்கு அப்படின்ற அந்த கேட்டகரியிலேயே போயிடும். ஓகே சார், கீழே இது பூர்ணி பிரசாத் அப்புறம் வந்து பிரகதீஷ் பேசுங்க. ஒரே ஒரு ஃபோன் கால் மட்டும் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஒரே ஒரு ஃபோன் கால் முடிச்சுட்டு வந்துடுறேன். அப்படியே பாயிண்ட் முடிஞ்சு கீழே கிட்ட கரெக்டாக இருக்கும். ரிக்வெஸ்ட் அதிகமாக இருக்குது. ஓகே விஜய், தேங்க்யூ. ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் விஜய், பாலாஜி சாரி, நான் உங்களை தான் நான் சொல்றேன். நிறைய பேர் கீழே ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பாவம், அவங்க எல்லாருமே அவர்கிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நம்மளே கொஸ்டின்ஸை ஃபுல்லா போட்டுக்கிட்டே இருந்தோம்னா அவன் கீழே இருக்கவங்க எல்லாம் அவரு போய் கேட்கவும் முடியாது. இப்ப அவருக்கு கால் வந்துருச்சு, போயிட்டாரு. ஸோ அது மட்டும் கொஞ்சம் பாத்துக்குங்க. தேங்க்யூ விஜய், தேங்க்யூ ஸோ மச். சாரி, நான் டைரக்டா சொல்லணும்னு தான் சொல்றேன், தப்பா எதுவும் எடுத்துக்க வேண்டாம். நோ ப்ராப்ளம். இல்ல எனக்கே தெரிஞ்சது. பட் எனக்கு இந்த எல்லா பாயிண்ட்ஸும் இருந்ததுனால இது எல்லாருக்கும் புரியணும்ன்றதுக்காக. இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஹேண்ட் ரைசர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்த ஒருத்தர் டக்குன்னு உள்ள வந்துட்டாரு, நீங்க உங்க கான்வர்சேஷனுக்குள்ள இருக்கும் போதே. அதுக்காக தான் சொல்றேன். இது ஓவர்லாப் ஆயிடும், அப்புறம் ஸ்பேஸே கொலாப்ஸ் ஆயிடும். நோ ப்ராப்ளம், நோ பாயிண்ட் நோட்டட். ஓகே, அதான் என்னை விட உங்களுக்கு பெட்டரா தெரியும். தேங்க்யூ. அதுதான். விஜய் சொல்லுங்க. இப்ப அவர் வர வரைக்கும் அதுக்கு முன்னாடி யாராவது பேசணும்னா பேசலாம். அதான் யாரா கொஸ்டின் கேட்கணும், பாலாஜி ப்ரோ கிட்ட கேளுங்க. எனக்கு கொஸ்டின் கேட்கல ஒண்ணுமே இல்லை இந்த இடத்துல. நான் ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். நான் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல ரவீந்திர சார் இருக்கும்போது சொன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு பார்த்தேன். சொல்லுங்க. ஆக்சுவலா அவர் இல்லை இப்போ. ஓகே, நிமிஷம். இப்போ கீழே நிறைய பேர் 250 மெம்பர்ஸ்க்கு மேல இருக்கீங்க. எல்லாத்துக்குமே ஒரு ரெக்வெஸ்ட். எனக்கு எல்லாருமே வந்து ஒருத்தவங்களும் பிடிக்கும் தான், அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா உங்களோட அந்த ஃபேன் பேஸை நீங்க காட்டணும்னு சொல்லிட்டு அடுத்தவங்க பர்சனலா இல்ல ஒரு என்ன சொல்றது அடிச்சு இது மாதிரி பண்ணாதீங்க. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு சீரியஸாவே. இன்னைக்கு காலையில ஆக்சுவலி ஒரு ட்வீட் நான் பார்த்திருந்தேன். அந்த ட்வீட்ல வந்து அவங்களோட பையனுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதுல ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க, இட்ஸ் யுவர் கார்மா,
அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சீரியஸா புரியல. எங்க அவ்வளோ என்னங்க உங்களுக்கு வந்து டீப்பா அந்த ஒரு ஃபேன் பேஸ் முக்கியம்னு எனக்கு சத்தியமா புரியல. இப்போ அந்த அந்த ஜெயிக்கிறவங்க யாரா வேணா ஜெயிச்சுட்டு போட்டோம், முத்துக்குமரன், சவுண்ட், ஜாக்லின், தீபக் ப்ரோ யாரா வேணா இருந்துட்டு போட்டோம், ஜெயிச்சாங்கன்னா அந்த ஃபேம் அந்த காசு எல்லாமே அவங்களுக்கும் அவங்க ஃபேமிலிக்கு மட்டும் தான் சேர போறதே தவிர்த்து உங்களுக்கு கண்டிப்பா எதுவுமே அதுல இல்ல. அந்த 106 நாள் முடிஞ்சிருச்சா, நம்மளும் அடுத்த வேலை பார்த்துட்டு போயிடுவோம், அவங்களும் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. அண்ட் மெயினா அந்த பிஆர் கும்பல் இருக்காங்க எல்லா ஃபேன்ஸுக்குமே, நான் வந்து குறிப்பிட்டு யாருமே சொல்லல. அவங்க எல்லாம் இப்போ நீங்க காசு வாங்கி ஒண்ணு பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாருமே, ஓகேங்களா? அந்த காசே 106 நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு அவங்கள்ட்ட இருந்து வரப்போறது இல்ல. நீங்க காசு வாங்கி பண்ணீங்க, இந்த பர்டிகுலர் தான் என்கிட்ட காசு வாங்கி பண்ணாருன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிய போறது இல்ல, ஓகேங்களா? சாரி, எனக்கு எக்கோ புரியுது அடிக்குது, சிஸ்டர். யாரோ மைக் ஆன்ல இருக்கு. ஒரே நிமிஷம் நான் புரியுது சிஸ்டர். முடிச்சிடுறேன் ப்ளீஸ். ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேங்க. இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் போடுறாங்கல்ல, கமெண்ட்ஸ் போடுறவங்க வந்து நாமளாங்க இப்ப நல்லபடியா கமெண்ட்ஸ் போடுறவங்க வந்து எல்லா ஃபேன் பேஸும் சொல்றேன், அவங்க வந்து கேட்டா போடுவாங்க, ஓகேவா? அதுமே தப்பா கமெண்ட்ஸ் வருவாங்க எல்லாம் பிஆர் குரூப் தான் பண்றது, ஓகேவா? பிஆர் குரூப் அப்ப மட்டும் பிஆர் குரூப்ல 2 விதமா இருக்குது. இப்போ முத்துக்கு ஏற்றஸா இருக்கவங்களே அவங்களே வந்து முத்து போட்டோ இல்லாத முத்து டிபி வச்சு இல்ல அது மாதிரி முத்து ஃபேன் சொல்லிட்டு பண்ணுவாங்க, ஓகேவா? நீங்க பொதுவா வந்து இப்ப சொல்றீங்க தெரியுமா, அது வந்து எல்லாத்துக்கும் சேரும். வெரி முத்து அது முத்து ஃபேன் பண்ணல, எனக்கு யாரோ சைடுல இருந்து யாரு மைக் ஆன் பண்ணாங்கன்னு தெரியல, சாரி. ஓகே, இப்போ ஓகேவா இருக்கு. எனக்கு என்னன்னா அது நீங்க வந்து கமெண்ட் போடுறீங்கன்னா ஒரு இப்போ இல்ல இப்ப நீங்க என்ன அலிகேஷன் வைக்கிறீங்க? இல்ல புரியாக்கா, இருங்க. இப்ப நீங்க என்ன அலிகேஷன் வைக்கீங்கன்னா, இது முத்துக்குமார் ஃபேன் ஆர்மி, ஓகேவா? உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகிக்குது அப்படின்ற பட்சத்துல வந்து 270 பேர் இருக்கீங்க. முத்துக்கும் இல்ல, நான் சொல்ல தெளிவா கேட்டுக்கோங்க ப்ரோ. அவங்க என்ன சொல்றாங்கன்னு எனக்கு புரியுது. பூர்ணி நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட், நான் அக்செப்ட் பண்றேன். நீங்க சொல்லுங்க. அவங்க வந்து ஆமா, அவங்க ஒரு இது ஒன்னு போஸ்ட் ஒன்னு போட்டிருக்காங்க, அது பாருங்க விஜய். நான் வந்து இப்போ இந்த ஆர்மி நான் எந்த ஃபேன் பேஸ்க்கும் போய் மேல பேச மாட்டேன், லிசனர்ல இருந்து கேட்டுட்டு போயிடுவேன். காமன் குரூப்பா இருந்த மட்டும் தான் நான் மேல போவேன். எனக்கு ஜாக்லினா பர்சனலா பிடிக்கும் தான், ஆனா ஜாக்லினுமே நான் என்னோட ட்வீட்ல அடிச்சிருக்கேன் விஜய் ப்ரோ, ஓகேங்களா? சோ நான் யாருக்குமே சப்போர்ட் பண்ணி பேசல. நான் எக்ஸ்பிரஸ்லி ஒரு சில ஆர்மி வந்து இப்போ உங்களுக்கு முத்துக்குமரன் பிடிக்கல, சவுண்ட் பிடிக்கல, ஜாக் அவங்கள நீங்க அடிக்கிறீங்க, அது ஒண்ணும் சொல்ல முடியாது. இன்னைக்கு ராயனை கூட நிறைய பேர் திட்டிட்டு இருக்கீங்க, அது நான் எதுவுமே சொல்ல முடியாது, ஓகேங்களா? ஒருத்தவங்க ஜெயிக்கணும், இப்போ முத்துக்குமரன் ஜெயிக்கணும்னு நினைச்சிட்டு ஒருத்தவங்க பண்றாங்க, சவுண்ட் ஜெயிக்கணும்னு நினைச்சிட்டு ஒருத்தவங்க பண்றாங்க, ஜாக்லின் ஜெயிக்கணும்னு நினைச்சிட்டு அவங்க ஒன்று பண்றீங்க, அது எல்லாமே ஓகேதான். ஆனா மனசாட்சியே இல்லாம வந்து எமோஷனல் விளையாடாதீங்கன்னு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எமோஷனல் அது வந்து பையனுக்கு முடியலன்னு அதுக்கப்புறம் தான் எனக்கு ஈவினிங் தான் தெரிய வந்துச்சு. நான் அந்த மார்னிங் அந்த ட்வீட் போட்டேன், ஈவினிங் தான் தெரிய வந்துச்சு. ஆக்சுவலி அந்த ட்வீட் போட்டவங்க வந்து அந்த பையனுக்கு உடம்பு சரியில்லை போட்டவங்க வந்து ஜாக்லினோட ஃபேன்னு சொல்லிட்டு, அது வரைக்குமே அவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது, ஓகேங்களா? யாரும் தெரியாம தான் அந்த ட்வீட்டே நான் போட்டிருந்தேன். உங்களுக்கு அடிக்கணும்னா நீங்க உங்க கூட சண்டை போட்டுங்க. ஏன்னா இப்போ நான் வந்து முத்துக்குமரன் திட்டினேன்னு வச்சுக்கோங்களேன், விஜய் ப்ரோ என்னை அடிக்கிறாரு, இப்படி பூர்ணிமா இந்த மாதிரி பண்றாங்க, ஓகே நான் அதை ஏத்துக்கிறேன். அதை விட்டு நான் ஃபேமிலியை பத்தி ஒரு நியூஸ் போட்டிருக்கேன், இல்ல எனக்கு ஃபேமிலியை வந்து தாக்குறாருன்னா தப்புன்னு சொல்றேன். யாரா இருந்தாலுமே அட் லாஸ்ட் வந்து எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிருவீங்க. நெக்ஸ்ட் சீசனுக்கு வெயிட் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் இந்த ஐபிஎல் வருது, குக்கு கோமாரி வருது, அதுல நீங்க எல்லாருமே ஜம்ப் பண்ணிடுவீங்க. சோ ஒரு பேஸ் வச்சுட்டு தயவு செஞ்சு எமோஷனலா அடிக்காதீங்க. இது வந்து நான் ஓப்பனா சொல்றேன், சவுண்ட் ஆர்மி நிறைய பண்றாங்க. எனக்கு இது சொல்றது கொஞ்சம் கூட கவலையே இல்லை. ஏன்னா இதான் வந்து மஞ்சரியோட பையனுக்கும் அவங்க பண்ணாங்க, கொஞ்சம் கூட யோசிக்காம பண்ணாங்க. நான் வேற எந்த ஆர்மிலையும் வந்து பர்சனல் அட்டாக் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. முத்துக்குமரன் ஆர்மிலையும் பார்த்தது இல்ல, ராணுவ ஆர்மியில கூட பார்த்தது இல்லைங்க. ராணுவுக்கு கூட ஒரு ஆர்மி இருக்கு, அவங்க கூட முத்துக்குன்னு சொல்றேன் ஃபேமிலி அடிச்சு நான் பார்த்தது இல்ல. ஜாக்லினையும் அந்த மாதிரி பார்த்தது இல்ல. மாத்தி மாத்தி அடிச்சுக்கோங்க, நான் அடிச்சுக்க வேணாம்னு சொல்லவே இல்லை. அடிச்சுக்கிட்டாதான் உங்களுக்கு அந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்கும், டிஆர்பி ஏறும், வாட் எவர் யூ திங்க். ஆனா வந்து ஃபேமிலி சைட் போகாதீங்க. இந்த அந்த போட்டோ மாக் பண்ணி போடுறது இதெல்லாம் சீரியஸாவே நல்லா இல்ல. கீழே நிறைய பேர் இருக்கீங்கன்னு சொல்லிதான் இங்க வந்து பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு பேச சான்ஸ் கிடைக்கணும். ரவி சார் நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டு இருந்தீங்கன்னு சொல்லிட்டு நான் ஹேண்ட் ரைஸ் கூட பண்ணல, நான் கமெண்ட்ல போட்டுட்டு அமைதியா இருந்தேன். சோ விஜய் ப்ரோ எனக்கு அந்த கமெண்ட் பண்ணணும்னு தான் எனக்கு தோணுச்சு. சரி நான் போய் பேசிடலாம், இவ்வளவு பேர் இருக்காங்க, நம்ம வாய்ஸ் போகும்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துல வந்து பேசுறேன். நான் இது வந்து சவுண்ட பிடிக்காம பேசலங்க, சவுண்ட் ஆர்மி பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன். எனக்கு சவுண்ட பிடிக்காம இந்த பொண்ணு சவுண்ட் ஜாக்லினோட சப்போர்ட்டர் சவுண்டுக்கா அப்போஸ் பண்ணி பேசுறாங்களா இல்ல. நான் எனக்கு எல்லாரையுமே நான் அடிப்பேன், எல்லாருமே எனக்கு பிடிக்கும் தான். நான் இப்போ ஜாக்லினை பிடிச்சிருக்குன்னு சொல்ற ஒரு பொண்ணு தான் நானு. பட் ஆனா ஜாக்லினா முத்துக்குமரனா வரும்போது முத்துக்குமரன் தான் பெஸ்ட் விளையாட்டு இருக்காரு, ஸ்டார்டிங்ல இருந்து கூட சொல்லியிருக்கேன்.
அது இன்னொருத்த இடத்துல வந்து ஜாக்லின் தான் நல்லா விளையாண்டுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, எனக்கு எந்த இடத்துல எது படுதோ அதான் பேசியிருக்கேன். நேத்து கூட சவுண்ட் வந்து ஒரு டிடிஎஃப்ல ஏதோ ஒரு ஜெயிச்சிருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்க, ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, சோ இது வந்து நான் ஃபேன் பேஸ்ல பேசவே இல்லை, காமனா இருந்துதான் பேசுறேன். என்னோட ட்வீட் பாத்தீங்கன்னா புரியும், நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணி இந்த இடத்துல பேசல. சீரியஸாவே எனக்கு அந்த சவுண்டுக்குலாம் நான் வந்து அப்போஸ் பண்ணி பேசுறதே இல்லைங்க. இந்த ஆர்மிஸ் பண்ற வேலை இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃபேன் பேஸ்ன்னு சொல்லிட்டு, அதை பார்க்கதான் அந்த பொண்ணோட பேரும் நீங்க சேர்த்துக்கு எடுத்துடுறீங்களோன்னு தோணுது எனக்குலாம். அந்த பொண்ணு அதுவா நிம்மதியா இருக்கும் போல இருக்கு, உங்களால அந்த பொண்ணும் திட்டு வாங்கிட்டு இருக்கு தேவையில்லாம. சோ அது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. கீழே சவுண்ட் ஆர்மி இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு மேல வந்து கூட பேசுங்க. எனக்கு ரிப்ளை வேணும், எனக்கு ரிப்ளை வேணும். நான் நினைக்கிறேன் அதுக்குதான் நான் ஏன் சொன்னேன், நான் ஏன் நடுவில் வந்தேன்னா, நீங்க என்ன பண்ணீங்கன்னா முத்து ஆர்மின்னு சொல்லிட்டு இங்க இருக்கவங்க எல்லாத்தையும் இது பண்றதால நான் நடுவில் வந்தேன். பொதுவா ஐயா இருங்க விஜய் ப்ரோ, நான் வந்து முத்து ஆர்மிக்கும் சேர்த்து தான் சொல்றேன், நான் வந்து எல்லாருக்கும் சொல்றேன். ஜாக்லின் ஆர்மிக்கு சொல்றேன், எல்லாருமே அதை பண்ணுவாங்க. அப்படின்னா ஆர்மி பண்றதில்ல, அது வந்து அந்த பிஆர் ஒர்க்னு ஒண்ணு தெரியுமா? அதுதான் தெளிவா சொன்னேன் விஜய் ப்ரோ. நானு இப்போ நீங்க பிஆர் பண்றீங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நானே பிஆர் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்காக பிஆர் பண்றீங்க சொல்றீங்க இப்ப. இல்ல ஐயோ ப்ரோ, நான் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்லிட்டு ஐயா விஜய் ப்ரோ, நீங்க ஃபர்ஸ்ட் புரியுதா இல்லையா? நான் என்னையும் சேர்ந்தா சொல்லிட்டு இருக்கேன், என்னையும் சேர்ந்தா சொல்லிட்டு இருக்கேன். சொல்லுங்க. நீங்க சொல்ற பாயிண்ட் அக்செப்டட். எந்த ஃபேன் ஆர்மியா இருந்தாலும் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஆனா ஜென்ரலா அவர் என்ன சொல்றாருன்னா, யூஸ்வலா ஃபேன்ஸ் எந்த ஆர்மியா இருந்தாலும் ஃபேன்ஸ் போய் அந்த மாதிரி அடிக்க மாட்டாங்க, பிஆர்ஸ் தான் வந்து அந்த மாதிரி அடிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் எடுத்துக்கிறாரு. பட் நீங்க சொல்ற பாயிண்ட் வேலிடு, அக்செப்டட். ஓகே, நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், அந்த இமேஜ கூட ஃபர்தரா ஷேர் பண்ணக்கூடாதுன்றதுனால முத்துக்குமரன் இதுல இருந்து யாருமே அதை ஷேர் பண்ணல. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதை வந்து அதை ஃபர்தரா எடுத்து அதை ஃபர்தரா எடுத்து இந்த மாதிரி ஒருத்தங்களை போட்டாங்க, அதை பொலிட்டிசைஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தினாலதான் முத்துக்குமரன் இதுல இருந்து யாருமே அதை ரீஷேர் பண்ணிருக்க மாட்டாங்க. இப்ப நீங்க ஒரு இமேஜ் போட்டிருந்தீங்கல்ல, ஓகேவா, அது அவங்க பண்ணது தப்பு. பட் ஆனா அதை வச்சு நம்ம வந்து இது பண்ண வேண்டாம், ஒரு பெரிய இஷ்யூ இது பண்ண வேண்டாம். ஏன்னா இதை பெருசாக்கணும்னா அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை. யாருன்னா அவங்க யார் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு போனாங்களோ அவங்களுக்கும் இந்த பிரச்சனைன்றதுனால தான் நாங்க அதை வந்து ஃபர்தரா ஷேர் பண்ணாம அப்படியே சைலண்டா விட்டோம். யாருமே இல்ல எனக்கு நான் ஷேர், நீங்க சொன்னது கரெக்ட் தான் ப்ரோ. நான் வந்து ஷேர் பண்ணதுக்கான மெயின் ரீசன், இது ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, ஏற்கனவே ஒண்ணு பண்ணிருக்காங்க, அப்போ நான் அவ்வளவா ஷேர் பண்ணது இல்ல. இது வந்து செகண்ட் டைம், அது நல்லா இல்ல ப்ரோ, அதுதான் சொல்றேன். விஜய் ப்ரோ சீரியஸாவே வந்து நான் முத்துக்குமரன் ஆர்மி அந்த மாதிரிலாம் எதுவுமே மீன் பண்ணல, தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு வந்து நான் ஆர்மியா சொல்லவே இல்லை, நான் தெளிவா சொன்னேன். பிஆர் இருக்கீங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து காசு ஒரு 106 டேஸ்க்கு அப்புறம் கிடைக்க போறது இல்ல உங்களுக்கு. சோ அவங்கள்ட்ட இருந்து உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே பெனிஃபிட்டும் இல்ல. நம்ம இப்போதைக்கு அவங்க சப்போர்ட், உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு, எனக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு, நம்ம பேசுறோம். ஒரு நிமிஷம், என்ன பிஆர் என்ன சொல்ல வரீங்க இப்போ சொல்லுங்க. அத அப்துல் ப்ரோ நீங்க உடனே அடிக்கிற மாதிரி வராங்க. ஒரு நிமிஷம் எல்லாருக்குமே இருப்பா ஒரு நிமிஷம் ப்ரோ, உங்க ரெக்கார்ட் கேளுங்க. நீங்க எதுக்கு பிஆர் இருங்க, ஒரே ஒரு நிமிஷம் அப்துல் ஒரு நிமிஷம் இரு சிஸ்டர். இந்த மாதிரி வார்த்தைலாம் ப்ளீஸ் சொல்லாதீங்க. அவருக்கு வந்து என்னன்னா எல்லாருமே நீங்க பேசிக்கிட்டே இருக்கவே அவர் கொஞ்சம் ரைஸ் ஆகி பேசுறாரு தவிர தப்பாலாம் அப்படிலாம் அவனும் அந்த மாதிரி எதுவும் மீன் பண்ணி பேசல. எனக்கு புரியுது, வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சதுக்கான்னு தெரியல. நான் அப்துல் ப்ரோ நான் மெதுவா சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. நான் பிஆர் சொன்னது வந்து யார் பிஆர் ஒர்க் பண்றாங்களோ அவங்க தான் சொல்றேன் ப்ரோ. நான் நீங்க பண்றீங்க இவங்க பண்றாங்கன்னு யாருமே மென்ஷன் பண்ணல. இப்ப பாலாஜி ப்ரோ சொன்னாங்க இல்லையா, இதெல்லாம் பிஆர் வேலை தான். ஐயா நான் முத்து ஃபேன்ஸ், சவுண்ட் ஃபேன்ஸ், ஜாக்லின் ஃபேன்ஸ் இந்த மாதிரி நான் பேசவே வரல, நான் காமனா பேசுறேன் ப்ரோ. தெளிவா புரிஞ்சுக்கோங்க நான் பேசுறது, நீங்க உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல சிஸ்டர். இப்ப நாங்க என்ன தெரியுமா சொல்றோம், ஒரு நிமிஷம் அப்துல், ஒரே ஒரு நிமிஷம் சிஸ்டர். இப்ப நாங்க என்ன இப்போ எங்க சைட்ல வந்து விஜயும் அப்துல்லும் வந்து இந்த அளவுக்கு ரைஸ் ஆகி பேசுறது என்னன்னா, இது நடந்திருக்குதுன்னு நீங்க சொல்றீங்களே, இது வந்து நீங்க சொல்ற இடம் வந்து முத்து ஆர்மியில சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப நாங்க வந்து ஸ்பேஸ் போட்டு பேசிட்டு இருக்கோம்னா, இப்போ சொல்றதுக்கு ரீசன் சொல்லட்டுமா? இல்ல சொல்றதுக்கு இங்க வந்துதான் ஆபீசர் இருக்க நிறைய பீப்பிள்ஸ் இங்க இருக்காங்க, அது புரிஞ்சுக்கோங்க. நான் அப்படி சொல்லல சிஸ்டர். நாங்க இப்போ இல்ல நீங்க சொல்ற பாயிண்ட் அது எங்களோட பாயிண்ட்ல நீங்க வந்து யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு பொதுவான ஸ்பேஸ் வந்து இப்ப 250 பேர் 300 பேர் இருக்கிற ஸ்பேஸ்ல வந்து நீங்க இந்த விஷயத்த சொல்லும் பொழுது இது எங்க ஆர்மியில இருந்தா நாங்க தான் ஸ்டார்ட் பண்ற மாதிரி தான் இப்ப நிறைய பேருக்கு கன்வே ஆயிருக்கு இங்க.
இப்ப இதோட கன்வே புரியல எனக்கு. நீங்க ஸ்டார்ட் பண்ற மாதிரினா எனக்கு புரியல அதாவது சிஸ்டர். புரியல, சீரியஸாவே இப்ப நான் புரியல. என்ன சொல்றேன், சௌந்தர்யா ஆர்மில இந்த மாதிரி நடக்குது, ஜாக்லின் ஆர்மில ஒரு விஷயம் நடக்குதுன்னா நம்ம ஸ்பீக்கர் வாங்கி ஏறி போய் அவங்க கிட்ட கேட்கும்போது என்ன நம்மளால என்ன கன்வே பண்ணுவோம், என்ன நம்மளுக்கு தோணும். சோ இவங்களோட ஃபேன் பேஜ்ல இருந்தா இது நடந்திருக்கு, அபிஷியலா வந்து இது இவங்க தான் ரைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரிதான் கீழே இருக்கிற நம்ம லிசனருக்கு எல்லாருக்கும் கன்வே ஆகும். இப்ப நீங்க வந்து பொதுவான ஒரு விஷயத்த, ஆமா இப்ப நீங்க பொதுவான விஷயத்த ஒரு தனிப்பட்ட, இப்போ நியூட்ரல் ஸ்பேஸ் போட்டு பேசுறாங்களா சிஸ்டர், இது நீங்க அங்க கன்வே பண்றது வேற. ஆமா, புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்க அங்கே கன்வே பண்றது வேற. ஆனா இப்ப வந்து அப்துலுக்கும் விஜய்க்கும் ஒரு ரைஸ் ஆச்சு பாத்தீங்களா ஒரு பாயிண்ட், அது இதை வச்சுதான் அவங்க 2 பேரும் ரைஸ் ஆனாங்க. இந்த பொதுவான இடத்துல 300 பேர். அப்ப நான் தெளிவுபடுத்திடுறேன், இது நான் தெளிவுபடுத்திடுறேன். இங்க வந்து 300க்கும் மேற்பட்டவர் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் இங்க வந்து பேசுறேன். நாட் முத்துக்குமரன் ஆர்மி. இல்ல பூர்ணி, இன்னொரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இத பாயிண்டா வச்சு இத மட்டுமே கட் பண்ணி எடுத்து கிளிப்பா போட்டு இல்ல டேக்லைன் என்ன அடிப்பானுங்க தெரியுமா? முத்து ஆர்மின் பித்தலாட்டம் ரெக்கார்டட் சிஸ்டர். இந்த ரெக்கார்டட் இதை மட்டும் எடுத்துக்கொண்டு நாளைக்கு போட்டு, நாளைக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்காத பட்சத்துல, நாளைக்கு இப்ப வீக்கெண்ட் எபிசோடு சிஸ்டர், நாளைக்கு எப்படி வேணாலும் மாறலாம். 1:30 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. சோ இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நைட்டோட நைட்டா அதை எடுத்துக்கொண்டு கட் பண்ணி போட்டு இத பண்ணுவாங்க. நான் அதுக்குதான் நான் சொல்றேன், நீங்க இதை வந்து நியூட்ரல் ஸ்பேஸ்ல பேசிருந்தீங்கன்னா அது வேற, சம்பந்தப்பட்டவங்க யாருமே அங்க இருக்க மாட்டாங்க. பட் இது வந்து நீங்க இல்ல இட்ஸ் ஓகே யோசிக்கல. எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, அவங்க 2 பேருமே இதனால நேரடியா பாதிக்கப்பட்டவங்க. இப்ப அப்துல்லும் விஜயும் வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து ரைஸ் ஆனதுக்கு ரீசன், எனக்கு அப்துல் ப்ரோ விஜய் ப்ரோ வந்து பேசும்போது நான் அவங்கள சொல்றேன் நினைச்சிட்டு பேசுறாங்களும் தான் நான் வந்து திருப்பி இல்ல சிஸ்டர். இதுல இப்ப நம்ம இந்த போட்டு பேசுறோம் இல்லைங்களா ஸ்பேஸ், இதுல நீங்க யாராவது வந்து பேசுற விஷயங்கள் கூட எங்களை வந்து பெரிய அளவுல பாதிக்கும்ன்றதுதான். ஏன்னா இப்ப நீங்க பேசிட்டு நீங்க போயிட்டதுக்கு அப்புறம் இதை வச்சுட்டு நாளைக்கு ஒரு கிளிப் வரும். நாங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ வந்து இன்னும் தொடர்ந்து 20 நாளைக்கு நாங்க ரன் பண்ணுவோம். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இதை வச்சுக்கிட்டு எங்களை வந்து ஒரு நரேட்டிவ் மாதிரி செட் பண்ணுவாங்க. முத்து இப்ப என்னன்னா, முத்து ரொம்ப நல்லவர், முத்து ஃபேன் சரியில்லைன்னு கூட அவங்க பேசுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க எந்த ஒரு பாயிண்ட்டும் யார்கிட்டயும் கொடுக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். சோ அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் கூட வெளியில தப்பா ப்ரொஜெக்ட் ஆகுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. சாரி சிஸ்டர், சீரியஸாவே நான் இதெல்லாம் யோசிச்சிருந்தேன்னா இங்க வந்து பேசிருக்கவே மாட்டேன். நாங்க நார்மலா எப்பவுமே வந்து காமன் ஸ்பேஸ் போடுவோம், அங்கேயே பேசியிருப்பேன். இங்க வந்து எல்லாருமே இருக்காங்கன்னு அந்த ஒரு பாயிண்ட்ல தான் திருப்பி எல்லாருமே ரெக்கார்ட் எனக்கு திருப்பி வருதுங்க. எனக்கு நான் இதெல்லாம் வந்து முத்துக்குமரனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க. நான் நார்மல் காமன் ஒரு பர்சன், நான் அதுதான் இந்த இடத்துல வந்து பேசியிருக்கேன். சாரி, சீரியஸாவே சாரி பொன்னி. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு, ஐயா இந்த விஜய் ப்ரோ அப்துல் ப்ரோ இந்த மாதிரி கூட சொல்லிருக்கலாம். அவங்களுக்கு புரியுது. இல்ல இப்ப நான் இதை சொல்லிட்டேன்னா, இப்ப அவனுங்க பாயிண்ட், இப்போ அப்துல் விஜய் பாயிண்ட் நான் கிளியர் பண்ணிடுறேன். விஜய் வந்து ஒரு ஹோஸ்ட். சோ இந்த பிரச்சனை நாளைக்கு ரைஸ் ஆச்சுன்னா ஹோஸ்டா அவருக்குன்னு ஒரு சில டிஃபால்ட் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். அது ஒண்ணு. அப்துல் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஏற்கனவே எங்களை எல்லாருமே எப்படின்னா, எங்களுடைய நாங்க தனிப்பட்ட முறையில பேசுறதாகட்டும், இந்த ஸ்கிரீன் ஆகட்டும், கூடவே இருந்து ரெக்கார்ட் பண்ணி அதை கொண்டு போட்டு அதை அது என்னவோ எங்களை பிஆரா அவங்க எக்ஸ்போஸ் பண்ற மாதிரியான ஒரு சில நரேட்டிவ்ஸ் எல்லாம் செட் பண்ணிருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், டெய்லி ஏதாவது நாங்க சாதாரணமா பேசிட்டு இருக்க அதெல்லாம் கூட வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு அந்த மாதிரியான விஷயங்களும் போயிட்டு இருக்கு. இப்போ முத்துக்குமரன் நீங்க சொன்ன மாதிரிதான், முத்துக்குமரன் வின் பண்றாரு போறாரு எல்லாத்தையும் தாண்டி எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பர்சனல் லைஃப் இருக்குல்ல. இப்ப நீங்க சொல்றதே நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க, நீங்க சொல்றதா நாங்களும் சொல்றோம். இன்னைக்கு எங்களுக்கு ஒருத்தனை பிடிச்சிருக்குன்றதுனால நாங்க 100 நாள் சப்போர்ட் பண்றோன்றதுக்காக எங்களுக்கு என்ன மாதிரியான டேக்லைன் எல்லாம் வருது, பிஆரு நாங்க அப்படி இப்படி காசு வாங்கிட்டு பண்றோம், நிறைய விஷயங்கள் நடக்குது. எல்லா சீசன்லயும் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணவங்க ஆர்கானிக் சப்போர்ட்டர்ஸ்னா, இந்த சீசன்ல முத்துக்குமரன் சப்போர்ட் பண்றாங்க பிஆர் சப்போர்ட்டர்ஸ். இப்படி ஒரு டேக்லைனோட தான் சிஸ்டர் நாங்களுமே டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற 2 பேருக்கு அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அது அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. இப்போ இதுக்கு வந்து அப்துல்லும் ஒரு ரீசன். இப்ப வந்து அப்துல் வந்து பிஆர், இப்ப நீங்க நிறைய அப்துலோட ட்விட்டர் போய் பாருங்க, அப்துல்ல வந்து யார் கோட்வீட் பண்ணி போட்டாலும் ரீட்வீட் பண்ணி போட்டாலும் அவனை பிஆர்ன்ற லெவல்ல தான் போடுறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த வார்த்தை அவனுக்கு ரொம்ப இப்ப தெரியுது, அவன் அந்த வார்த்தைக்கு ரைஸ் ஆனா. அப்துல் வந்து இது வரைக்கும் எதுவுமே பேசல, ஆனா நீங்க பிஆர்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவன் ரைஸ் ஆனா. விஜய் வந்து ஹோஸ்ட். இப்ப இத்தனை பேர் இருக்கிற இடத்துல வந்து நீங்க இதுல சொல்லும் பொழுது, நீங்க வந்து இதுல சொல்லும் போது அதான் சிஸ்டர் நீங்க இது அந்த மாதிரி இல்ல சிஸ்டர், நாங்க வந்து எப்படின்னா யார் பேசினாலும் அவங்கள பேச விட்டு நாங்க பதில் சொல்லிடுவோம்.
சேவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எந்த ஃபேண்டம்ல இருந்து வந்து எங்க கிட்ட இது வரைக்கும் பேசினாலும் 1 to 1 போய் சண்டையாய் டிபேட்டே ஆனா கூட அவங்கள அந்த தரத்தை அவங்கள எந்த இடத்துல நாங்க நிறுத்தினது கிடையாது இது வரைக்குமே. அவங்கள ஃபுல்லா பேச விட்டு நாங்க பதில் சொல்லுவோம். இப்ப இங்க என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்க பேசி ஃபுல்லா எல்லாத்தையும் முடிச்சிட்டதுக்கு அப்புறம் இது நீங்க பேசின இடம் ஒண்ணு வரும்பொழுது 2 பேர் இதுல வந்து ரொம்ப குறிப்பா பதில் சொல்லி ஆகணும். ஒண்ணு விஜய், ஒண்ணு ஹோஸ்ட் கோ ஹோஸ்ட், நாங்க 2 பேரு. அப்போ விஜய் அந்த இடத்துல அவர் ரைஸ் ஆனாரு. நீங்க இந்த பிஆர் ஒர்க்னு சொல்லும் பொழுது இதை வந்து முனைப்போட செய்யறவர் வந்து அப்துல் தான் நிறைய விஷயங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து ஸ்பேஸ் போட்டதாகட்டும், ட்வீட் போட்டதாகட்டும், ரெக்கார்ட் பண்ணி போடுறதாகட்டும், எல்லா விஷயங்களும் செய்யறவர் வந்து அப்துல். அப்ப இந்த பிஆர்ன்ற டேக்லைன் வரும்போது அவருக்கு கஷ்டமா இருக்கு. அதனாலதான் அவங்க 2 பேர் ரைஸ் ஆகி பேசினாங்களே தவிர்த்து மத்தபடி ஒண்ணும் இல்ல. இது நீங்க வேணா பாருங்க, இது ரெக்கார்டட் ஸ்பேஸ். இத கொண்டு கட் பண்ணி போட்டு இத நாளைக்கு ஒரு நரேட்டிவ் அவங்க செட் பண்ணுவாங்க. அந்த ஒரு இடத்துலதான் அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. புரிஞ்சிருச்சு. நான் அதுதான் இப்போ நான் திருப்பி தெளிவுபடுத்திட்டேன். இதுவும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க யாராச்சும். இல்ல நீங்க நான் வந்து யாரை சார்ந்தவங்களும் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு நரேட்டிவ் வந்து அப்படியே ஸ்லைட்லி நீங்க பேசுறது எப்படி இருந்துச்சுன்னா, நான் இங்க வந்து பதிவு பண்ணிட்டு போற மாதிரி, இங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டு போற மாதிரி இருந்துச்சு. அப்படியே ஒரு கோர்வையா வந்து சொல்றேன் பிளான்டா வந்து நீங்க பிளான்டா வந்து இந்த இடத்துல வந்து இந்த ஒரு ஆர்மியோடைய உங்களுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு நபருடைய கருத்து இந்த ஆர்மியோட கருத்தா வந்து இங்க செட் பண்ற மாதிரி அது ஸ்லைட்லி அப்படி போனுச்சு ஒரு சமயத்துல. அப்படியே நீங்க எப்படின்னா ஃபுல்லா அப்படியே ஒரு கோர்வையா போயிட்டே இருந்தப்போ நீங்க சில வார்த்தைகள் நடுவுல கலக்குறதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்காக நான் ரொம்ப பேசல. நான் இப்பதான் வந்து ஜாக்லின் ஃபேன்லயும் பேசிட்டு வந்தேன். நான் இன்னொரு வந்து நார்மலான ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு, எனக்கு அங்க ஸ்பீக்கர் கிடைக்கல. இங்க வந்து அந்த கூட்டத்தை பத்தி தான் நான் சொல்ல வந்தமே தவிர்த்து நான் வந்து எனக்கு நீங்க நினைக்கிற அளவுக்கு சத்தியமா சொல்றேன், முத்துக்குமரன் ஆர்மில வந்து பதிவு பண்ணணும்னு நினைக்கவே இல்லை, கொஞ்சம் கூட நினைக்கல. எனக்கு இங்க நிறைய பப்ளிக்ஸ் இருக்காங்க, எல்லாருக்கும் போய் சேரணும் அந்த மாதிரிதான் நான் நினைச்சிட்டு இருக்கேன் தவிர்த்து நீங்க சொல்ற இத்தனை கூட எனக்கு அந்த மைண்ட் செட்டே இல்ல ப்ரோ. நான் சீரியஸ் சொல்றேன். அந்த அளவுக்கு நான் பேசியிருந்தா உங்களுக்கு அது ஹர்ட் ஆயிருந்தா நான் பை ஹார்ட் நான் ரெக்ரெட் பண்றேன். உங்களை வந்து பிளேம் பண்ணணும் இந்த மாதிரி வந்து இங்க ப்ரொஜெக்ட் ஆகணும்னு நினைச்சுக்கோ, கொஞ்சம் கூட பண்ணவே இல்லை. ஐ எம் சீரியஸ்லி சாரி ஃபார் தட். இப்போ நீங்க சொல்லிட்டீங்கல்ல சிஸ்டர், இப்ப நீங்க சொன்னீங்கல்ல அவங்க எங்களுக்கு போட்டாங்கன்னா நாங்க இதை எடுத்து கட் பண்ணி போட்டுப்போம். உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த 5 நிமிஷம் வீடியோ மாதிரிதான். இல்ல அந்த 5 நிமிஷம் வீடியோ மாதிரிதான் சிஸ்டர். நீங்க பேசுற 5 நிமிஷம் இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் பேசுனீங்க பாத்தீங்களா, அத வந்து நாங்க போடப்ப அந்த 5 நிமிஷம் தாண்டி வேகமா போவோம். அதுதான் நீங்க நினைக்கிற அந்த பிஆர் ஒர்க்ஸ். சரிங்களா? அதே மாதிரி இது வந்து இது வந்து பாத்தீங்கன்னா 1 to 1 நடந்திருக்கு. நீங்க ட்வீட்ல நீங்க போட்டிருக்கீங்க, பதிலுக்கு ஒரு ஆள் வந்து உங்களுக்கு அதை கமெண்ட் பண்ணிருக்காரு. இது ஆக்சுவலா 1 to 1 நடந்திருக்கு. அது யாரா எந்த ஃபேண்டமா இருந்தாலும் சரி, நீங்க போட்டதுக்கு ஒருத்தவங்க அப்படி போட்டிருக்காங்கன்னா அவங்க ஒட்டுமொத்த ஃபேண்டமே சார்ந்தது கிடையாது. இந்த நரேட்டிவ் ரொம்ப தப்பானது. இது ரொம்ப நாளாவும் நடக்குது. யாராவது ஒருத்தர் ஒரு தப்பு பண்ற பட்சத்துல அந்த டோட்டல் ஃபேண்டமும் சரி, அந்த கண்டஸ்டன்ட்டும் சரி ரொம்ப தப்பா பேசப்படுறாங்க இந்த சீசன்ல குறிப்பா. அப்படி இருக்கிறதுனால மட்டும்தான் நாங்க இதை முன்னெடுத்து வைக்கிறேன். அதுதான் பொண்ணு தெளிவா சொன்னேன். உங்கள் ஒருத்தரால அந்த அந்த பர்சனையும் ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க தான் தெளிவா இந்த இடத்துல பாயிண்ட் அவுட் பண்ண. நான் நீங்க ஒரு சில பேர் பண்ற தப்பால அந்த ஒரு சில பேர் இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, இப்ப நீங்க அழகா ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க சிஸ்டர், நான் ஜாக்லினோட ஃபேன்னுட்டீங்க. அப்போ நீங்க ஜாக்லினோட ஃபேனா இருக்கிற பட்சத்துல நீங்க ஒரு விஷயம் பேசுறீங்கன்னா அது கண்டிப்பா எங்களுக்கு அகேன்ஸ்டா தான் திரும்பும். அது அப்படி எப்படி சொல்றதுன்னா அதோட ப்ரொஜெக்ஷனே இப்ப அப்படிதான் போகும். இப்போ ஃபேண்டம் இருக்கிறதுல, இப்ப ட்விட்டர் இருக்கிறது, சோசியல் மீடியா எல்லாம் இப்போ எங்களுக்கு எகென்ஸ்டா இருக்கிற பட்சத்துல நீங்க சொல்ற வார்த்தை ஒவ்வொரு வார்த்தையுமே எங்களுக்கு நாளைக்கான ஒரு நெகட்டிவ் பாயிண்டா தான் நாங்க பாக்குறோம். சரி, நான் ஒண்ணு சொல்லிடுறேன், அது ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க ஐயா. நான் வந்து ஜாக்லின் ஃபேனா இருந்தாலுமே நான் வந்து காமனா தான் பேசிட்டு இருக்கேன். இந்த இடத்துல கூட்டமா இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து மேல பேசினேன் தவிர்த்து இதுக்கும் முத்துக்குமரனுக்கும் இல்ல எந்த ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கும் சம்மந்தம் இல்ல. அத பூர்ணிமாவா எனக்கு இது பிடிக்கல, இந்த மாதிரி வந்து எமோஷனலா வந்து கமெண்ட் போடுறது, அதுக்குதான் நான் வந்து பேசியிருக்கேன். அதை நான் தெளிவுபடுத்திக்கிறேன். எனக்கு சீரியஸா பொண்ணு தேங்க்யூ. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த நரேட்டிவ் கூட நான் யோசிச்சுட்டு இருக்கேன். சோ நெக்ஸ்ட் டைம் நான் பேசும்போது உங்களுக்கு தெரியும் சிஸ்டர், நீங்க இங்கன்னு கிடையாது, நீங்க எந்த ஃபேண்டமுக்குமே போகும்பொழுதும் இப்ப இன்னைக்கு இவ்வளவு நடந்திருக்கு இல்லைங்களா, நீங்க நாளைக்கு பாருங்க இதோட விளைவு வந்து எப்படி இருக்கும்ன்றது இப்ப எங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு கிளியரான மைண்ட் வந்ததுனாலதான் நான் இதை உங்களுக்கு கொடுத்தோம். இது நாங்க டெய்லியுமே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப அப்துல்க்கு வந்த பிரச்சனையை அவன் மட்டும் ஃபேஸ் பண்ணல. இப்ப அப்துல் ஒரு ட்விட் போட்டானா அப்துல்க்கு தாண்டி நாங்க எல்லாருமே தான் அதை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். விஜய் இன்னைக்கு ஒரு ஹோஸ்ட் பண்றாருன்னா விஜயை தாண்டி தான் நாங்க எல்லாருமே பேசிட்டு இருக்கோம். விஜய் அடிச்சாலும் பாதிக்கப்பட போறது நாங்க தான், அப்துல் அடிச்சாலும் பாதிக்கப்பட போறது நாங்க தான். அப்படி இருக்கும் பொழுது தனித்தனியான ஒரு நபர்களுடைய சார்ந்து மட்டும் இது முடியாது சிஸ்டர். நான் அதுக்காக தான் உங்களுக்கு சொல்ல வரேன். அது உங்களை யார் போட்டிருந்தாலும்
தப்பு தவறான விஷயம். அதே சமயம் எல்லா இடங்கள்லயுமே முத்துக்குமரன் ஆர்மி கண்டஸ்டன்ட் வைஸாவும் சரி, யார் நல்லா பண்ணாங்களோ தட்டி கொடுத்து போன ஆர்மி நாங்க மட்டும்தான் சிஸ்டர். எங்க எல்லாரோட ட்வீட்டுமே நீங்க எடுத்து பாருங்க. எந்த இடத்துலயுமே அந்த டீக்ரேடான ஒரு மெசேஜஸோ டீக்ரேடா கண்டஸ்டன்ட்ட பண்றதோ, குறிப்பா உங்களோட ஃபேமிலியை தாக்குறதோ நாங்க கிடையாது. நாங்க இது வரைக்கும் அதெல்லாம் பண்ணதே கிடையாது. இதையே பண்ணாத நாங்க உங்களோட தனிப்பட்ட ஃபேமிலியா அப்படி பண்ண மாட்டோம். அதையும் நாங்க முத்துக்குமரன் ஆர்மி சார்பா நான் தெரியப்படுத்திக்கிறேன். நானு தனிப்பட்ட ஃபேமிலிஸ் சிஸ்டர். ஏன்னா கண்டஸ்டன்ட் ஓகே சிஸ்டர், நாங்க என்ன சொல்றோம்னா கண்டஸ்டன்ட் ஃபேமிலிலே கைய வைக்காத ஆட்கள் நாங்க. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நீங்க பேரெல்லாம் சொல்லி கூட சொன்னீங்க, நாங்க அதை சொன்னது கிடையாது. அப்படி இருக்கிற ஆட்கள் நாங்க, அதுதான் அப்படி இருக்கிற ஆட்கள் நாங்க. உங்க தனிப்பட்ட சொந்த குடும்பத்து மேலலாம் அப்படி பண்ணுவோன்றத தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஐ மீன் அப்படி ஒரு நரேஷனுக்குள்ள இது போக கூடாதுன்றதான் இப்ப எங்களுடைய பயமும் கூட. நினைக்கலையே நீங்க என்ன, நீங்க கிடையாது. இப்ப நீங்க இல்ல இப்ப நீங்க செட் பண்றத வச்சு நாளைக்கு என்னென்ன மாதிரி எல்லாம் எங்களை ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்கன்றதுக்காக நான் பதில் பேசிட்டு இருக்கேன். எனக்கு ஒண்ணு மட்டும் தெளிவா புரியுது, செமையா அடி வாங்கியிருக்கீங்க. அப்படி நாங்க 4 சீசனா